விசுவாசம். விசுவாசம் வந்தால் பரிசுத்தம் வரும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்ல உனக்கு விசுவாசம் வருது என்று வெச்சுக்கொள்ளு, பரிசுத்தம் தானாக வந்துவிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் வந்தால் நீ மற்றவனை அடிச்சு உதைக்க மாட்டாய். ஆண்டவருடைய விசுவாசம் வந்தா குடிச்சு வரிக்க மாட்டாய். ஆண்டவருடைய விசுவாசம் வந்தா கோயில் குளங்கள் என்று அலைய மாட்டாய். ஆண்டவருடைய விசுவாசம் வந்தா அநியாயம் பண்ண மாட்டாய், அட்டூழியம் பண்ண மாட்டாய். விசுவாசம் இல்லாமல் ஆமென் சொல்லுங்க. ஆமென். கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவனாலே எல்லாம் கூடும். அதே வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் இதை செய்வார் என்று நீ விசுவாசித்தால் உனக்கு கூடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கையின் அற்புதத்தை நீ விசுவாசித்தால் அது உனக்கு கூடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவா. நாங்கள் ராஜ்யங்களை ஜெயிக்கலாம். ஆமென். விசுவாசத்துல குடும்பங்களை கட்டி எழுப்பலாம். ஆமென். விசுவாசத்துல பணம் பொருள்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்துல ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தால சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். விசுவாசத்தால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். தேவன் மேலே உன்னுடைய விசுவாசம் சரியாக இருந்தால் பரிசுத்தம் தானாக வளரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் ஜெபம் வரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் அந்நிய பாஷை வரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் உபவாசம் வரும். ஆமென். விசுவாசம் இருந்தால் உபவாச கூட்டத்துக்கு வருவோம். விசுவாசம் இருந்தால் ஆராதனைக்கு வருவோம். விசுவாசம் தான் அடிப்படை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நான் வரும் பொழுது அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே அந்த விசுவாசத்தை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த விசுவாசமானது வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன செய்ய? இந்த விசுவாசம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். கடுகு விதையை அதற்கு கர்த்தர் உதாரணப்படுத்தினார். அது சின்னனா இருக்குது. அதை நடும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கப்புகள் விட்டு கிளைகள் விட்டு பறவைகள் வந்து தங்கக்கூடியதாக அந்த கடுகு விதை வளருகிறது போல எனக்குள்ளையும் உனக்குள்ளையும் இருக்கிற விசுவாசம் வளர வேண்டும் என்று கர்த்தர் சொன்னதை எத்தனை பேர் அங்கீகரிக்க அவங்க மட்டும் கையை தட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்ய வேண்டும்? கடத்தப்பட வேண்டும், மற்றவர்களுக்குள்ள போக வேண்டும். தீமோத்தேயுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பவுல் பார்த்துட்டு சொல்லுகிறார், இது உன்னுடைய பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம். பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம் உன் அம்மாவிட்ட வந்துச்சு. உன் அம்மாவிட்ட இந்த விசுவாசம் யார்கிட்ட வந்திருக்கு? உன்னிட்ட வந்திருக்கு. அப்ப விசுவாசம் என்ன செய்கிறது? கடந்து போகிறது. ஒரு தாயார், எங்களுடைய விசுவாசம் கடத்தப்பட வேண்டும். இந்த வருஷ கடைசியில் இந்த நாளை கர்த்தர் எங்களோட பேசுகிற காரியம் என்ன சொன்னால், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பிரியோசனமாய் இருக்க வேணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க. நான் சொல்ல சொல்லுங்க. கை கொடுங்க, முகம் பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஒன்றுக்கும் உதவாததா போகக்கூடாது. அல்லேலூயா. சொல்ல கைது சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கைது சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பிரியோசனமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கு ஏன்